ஜெகன் கேபிட்டல் ஜோன். பெரும்பாலான மக்கள் கேட்குறது என்னென்னா, பேசும்போது எல்லாருமே வந்து குறைவான லாபம் அப்படின்னு பேசுகிறாங்க. ரிஸ்க் அதிகமாக எடுக்கக்கூடாது, ஆபத்து ரொம்ப அதிகம் அப்படின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நீங்கள் சம்பாதிக்கும் போது அதிகமாக சம்பாதிக்கிறீங்களே, இதில் ஆபத்து அதிகமாக இல்லையா அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஆபத்து அதிகம் இல்லாமல் அதிகமாக சம்பாதிக்க முடியும். அதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகள் பற்றி தான் நான் சொல்கிறேன். அப்படியா? அது என்ன வழிமுறைகள்னால், ஆபத்து அதிகமாக இல்லாமல் 6 வழிகளில் வந்து நீங்கள் எப்படிலாம் லாபம் அதிகமாக ஈட்ட முடியுங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய கேபிட்டலை வந்து நீங்கள் வந்து ஒரு லெட்ஜர்லையோ இல்லை ட்ரேடிங் அக்கௌண்ட்லையோ அப்படியே ஐடியலாக வச்சுக்கக்கூடாது, சும்மா வச்சுக்கக்கூடாது. அதை வந்து கோலாட்டெல்லாம் மாற்றணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும். என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, என்னோடய கேபிட்டல் எல்லாத்தையும் நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிருக்கேன். இது எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காது. உங்கள் கேபிட்டல் 50 லட்சம் இல்லை 1 கோடிக்கு மேலே இருந்தால் என்னுடைய ஆஃபீஸ்க்கு நீங்கள் என்னோடய அலுவலகத்துக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. ஸோ இதில் வந்து எனக்கு 5% கிடச்சிருது. முதல்ல 5% கிடைச்ச உடனே இது போக இந்த எஃப்டியை வச்சுக்கிட்டே, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு இல்லையா, இந்த எஃப்டியை வச்சுக்கிட்டே நான் என்ன பண்ணுறேன், ட்ரேட் பண்ணுறேன். இந்த 5% அதுக்கு மேலே ஒரு ரிட்டர்ன். ஸோ 2 ரிட்டர்ன் ஆயிருது இல்லையா, ஒரே கேபிட்டல் ஆனால் 2 ரிட்டர்ன். ஒன்று வந்து கோலாட்டர்லேருந்து, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து ட்ரேடிங்லேருந்து. இது எனக்கு எஃப்டிக்கு சாத்தியம் இல்லையா, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம், ஸ்டாக்கில் போடலாம், லிக்விட் ஃபண்டில் போடலாம், வேறு ஏதாவது உங்களுக்கு நிஃப்டி பீஸோ இல்லை வந்து கோல்டு பீஸோ அதில் ஏதாவது போடலாம். அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் ஈட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லாங் ரனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளடைவில் பார்த்தீங்கன்னா வந்து 5%லேருந்து 15% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பெரும்பாலான பரஸ்பர நிதி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே 10%லேருந்து 12% வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அதையும் நீங்கள் யோசித்து பார்க்கலாம். ஸோ அது மூலமாக ஒரு பொருள் ஈட்டிட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் வந்து ஒரு ப்ளஷ் அடமானம் வைத்து அந்த அடமானத்துலேருந்து நீங்கள் அந்த ஆப்ஷன் செல்லிங் நீங்கள் பண்ணலாம். இந்த ஆப்ஷன் பையங்காக தான் நீங்கள் பண்ண முடியாது, சரிங்களா? அதான் நம்பர் 1. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கோலாட்டரல் பயன்படுத்துங்க. நம்பர் 2, அதிகமான ரிஸ்க் எடுக்கணும். என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஒரு ட்ரேடராக இருக்கீங்க, ரொம்ப காலமாக இருக்கிறீங்க, பயிற்சி வகுப்புலாம் நடத்துகிறீங்க, இது அதிகமாக ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்கிறது ஒரு முன்னுக்கு பின் முரணா இல்லையான்னு கேட்குறாங்க. கிடையாது. ஏன்னா அதிகமான ரிஸ்க் வந்து உங்கள் கேபிட்டலுக்கு அதிகமான ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான், அதாவது நீங்கள் வச்சுக்கிற பணத்துக்கு முழுவதும் அதிகமாக ரிஸ்க் எடுத்தால் தான் பிரச்சனை. ஆனால் நீங்கள் வச்சுக்கிற கேபிட்டலில் ஒரு 25% வந்து நீங்கள் அதிகமான ரிஸ்க் எடுத்திங்கன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. இப்போ என்ன எடுத்துக்கோங்க, பொசிஷனலுக்கு ஒரு 25% தான் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அது பங்கீடு கொடுக்குறேன். அந்த பங்கீட்டுக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா வந்து 25% அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறேன். எடுத்தால் என்ன ஆக போகுது, அதிகமாக ரிஸ்க் அந்த 25% எடுத்தால் கூட என்னோடய கேபிட்டலுக்கு அது குறவு தானே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ எல்லா கேபிட்டலுக்கும் வந்து தான் நீங்கள் ரிஸ்க் அதிகமாக இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட கேபிட்டலுக்கு நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுக்கலாம். ஏன்னா நாளடைவில் அது நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். எப்போ நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அதில் தான் ரிவார்டும் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறது வந்து ஊரறிஞ்ச உண்மை. இது ஒன்றும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து எல்லா கேபிட்டலுக்கும் அதிகமாக ரிஸ்க் எடுக்காதீங்க. குறைஞ்ச கேபிட்டலுக்கு மட்டும் அதிகமாக ரிஸ்க் எடுங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்னுடைய கேபிட்டலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் 3 லட்சம் இருந்தால் போதும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மாதம் 10% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாதம் 10% அப்படின்னு நீங்கள் கேட்டவுடனே அதுவே பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ தூரம் லாபம் வர வாய்ப்பு இருக்கோ அவ்வளோ தூரம் நஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறைஞ்ச கேபிட்டலுக்கு மட்டும் இது ஒன்று பண்ணலாம். இது பண்ணும்போது என்ன ஆகுனா, அதுலேருந்து ஒரு 10% லாஸ் ஆனால் கூட இல்லை லாபம் வந்தால் கூடயோ உங்கள் ஃபோலியோவுக்கு இது நல்ல உபயோகமாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் எல்லா கேபிட்டலும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னா வந்து உங்கள் ஃபோலியோக்கே பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டர்ன் வந்து ரொம்ப குறைவாக தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதிகமான ரிஸ்க் எடுக்கணுங்கிறது வந்து ஒரு குறைஞ்ச கேபிட்டலுக்கு மட்டும் இருக்கும். இதைத்தான் என்னோட பயிற்சி வகுப்புலேயே நான் சொல்லித்தரேன். அப்புறம் ஸ்கால்பிங்னு என்ன அர்த்தம்னா, ஒரே கேபிட்டலை பல முறை பயன்படுத்தி லாபம் சம்பாதிக்கிறது. காலையில் உள்ளே போனோம் வெளில வந்துடணும், மத்தியானம் உள்ளே போகணும் வெளில வரணும், சாயங்காலம் உள்ளே போகணும் வெளில வந்துடணும். இந்த மாதிரி பல முறை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து சொல்லுவாங்களா, சிறுதுள்ளி பெருவலன்னு சொல்லுவாங்கள்ல. கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த நாட்கள்லையோ இல்லை மாத கணக்குலையோ இல்லை வருட கணக்குலையோ பார்க்கும்போது வந்து இப்போ ஒரு பெரும்பளவு பணம் ஈட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதிகமாக இருக்குது. இதை நான் வந்து இன்ட்ராடேலையும் பண்ணுறேன், எக்ஸ்பைரிக்கும் பண்ணுறேன், பொசிஷனலையும் பண்ணுறேன். எப்படி உள்ளே போக முடியாது வெளில வர முடியாது. ஒரே கேபிட்டல் வந்து அதிகமாக பயன்படுத்தியிருப்பேன். ஆனால் பெரும்பாலான ரீட்டைல் மக்கள் இதுக்கு தெரியவே தெரியாது. பொதுஜன மக்களுக்கு இது தெரியவே தெரியாது. இந்த ஸ்கால்பிங் எப்படி பண்ணுறது இன்ட்ராடேல அதிகமாக உள்ளே போயிட்டு எப்படி வருதுங்கிறதுல தான் நான் பயிற்சி வகுப்பில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இந்த ஸ்கால்பிங் லாஜிக் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை பயன்படுத்தி கூட நீங்கள் அதிகமாக சம்பாதிக்கலாம். இந்த ஸ்கால்பிங்கோட பெரிய ஒரு பயன் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒரே கேபிட்டலை பல தடவை வைக்கிறதுனால அந்த கேபிட்டலுக்கு இந்த ரிட்டர்ன் ரொம்ப அதிகமாக தெரியும். அதுதான் இதில் உள்ள சூட்சமம். கம்ப்ளீட் மார்ஜின் யூட்டிலைசேஷன், கேபிட்டலை முழுவதுமாக பயன்படுத்துறது. இது என்னங்க கேபிட்டலை முழுவதுமாக பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு இன்ட்ராடே பண்ணுறேன், ஆனால் ஓவர் நைட்டில் கேபிட்டல் சும்மா இருக்குது, இரவு முழுவதும் சும்மா தானே இருக்குது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், எஸ்டிபிடி பண்ணலாம், செல் டுடே பை டுமாரோ பண்ணலாம், இல்லை பொசிஷனல் கொஞ்சம் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி வந்து கேபிட்டல் எப்பவுமே ஐடியலாக இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது வந்து நல்லது இல்லையா. அதனால் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து நான் வந்து ஓவர் நைட் காலங்களில் மட்டும், அதாவது நைட்டுக்கு மட்டும்
ஒரு எஸ்டிபிடி பண்ணிக்கிறது, பகல் நேரத்தில் இன்ட்ராடே பண்ணிக்கிறது, ஒரு பொசிஷனல் பண்ணிக்கிறது. இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்று சார்ந்து ஆனால் நேர் எதிராக சார்ந்து இருக்க மாதிரி பண்ணிக்கிறது. அப்படின்னா தான் வந்து என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஓவராலாக லாஸ் பெருசாக இருக்காது, ப்ராஃபிட்டும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து மார்ஜின் சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. ஓவர் நைட்லேயும் சும்மா இருக்கக்கூடாது, இன்ட்ராடேலையும் சும்மா இருக்கக்கூடாது, பொசிஷனலையும் சும்மா இருக்கக்கூடாது. மார்ஜின் எப்போவுமே 100% வந்து பயன்படுத்திருக்கணும். ஆனால் ரிஸ்க் டிஃபைண்டாக இருக்கணும், ஓவரால் ரிஸ்க் கம்மியாக இருக்கணும். அதுதான் முக்கியம். ஏன்னா மார்ஜின் சும்மா இருக்கக்கூடாது, இதுக்காண்டி இருக்கிற கேபிட்டல் எல்லாத்தையும் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் போட்டு கண்ணாபின்னு லாஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா. அப்புறம் ஹெட்ஜிங். இது என்னங்க ஹெட்ஜிங்? ஹெட்ஜிங் பண்ணினா எப்படிங்க தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு லாட்டு பேங்க் நிஃப்டியில் கால் போட்டு செல் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2 லட்ச ரூபாய் மார்ஜின். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 1.5 லட்சம் நினைக்கிறேன், எனக்கு தெரியல. நிஃப்டியில் நான் ட்ரேட் பண்ணுறதில்ல, நான் சொல்கிறது இன்ட்ராடேல. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 1500 2000 பாயிண்ட் தள்ளி ஒரு கால் புட்டு வாங்கினா மார்ஜின் வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் ஆயிரும், இல்லை 80,000 ஆயிரும், இல்லை 60,000 ஆயிரும். மார்ஜின் குறைஞ்சிருது இல்லையா. குறைஞ்ச உடனே என்ன ஆயிடுது, உங்களுக்கு மார்ஜின் ஃப்ரீ ஆயிடுது. இருக்கிற மார்ஜினை மறுபடியும் யூஸ் பண்ணலாம், பயன்படுத்தலாம். ஆக ஹெட்ஜிங் வாங்கி உங்கள் மார்ஜின் ரெக்யர்மெண்ட்டை குறைச்சிட்டிங்கன்னா, மார்ஜின் செலுத்த வேண்டிய மார்ஜினை வந்து குறைவாயிடுச்சுன்னா, மறுபடியும் இருக்கிற கேபிட்டலை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னும் வேறு யுத்திகள், வேறு ஸ்ட்ராட்டஜிலாம் நீங்கள் பயன்படுத்தலாம். நம்பர் 6 சிஏஜிஆர். சிஏஜிஆர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கூட்டு வட்டி, கூட்டு லாபம்னு சொல்கிறது வந்து வட்டிக்கு வட்டிலாம் போடுவாங்க இல்லையா, லாபத்துக்கு லாபம் போடலாம் இல்லையா, அது மாதிரி வந்து கூட்டு வட்டி மூலமாக நம்ம வந்து எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு வந்து 5 லட்சத்தை வச்சு நீங்கள் வந்து வர்த்தகம் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட 1 லட்சம் லாபம் வருது. உங்கள் ஸ்ட்ராட்டஜி வந்து எதுக்கு வடிவமைச்சிருக்கீங்க, 5 லட்சத்துக்கு வடிவமைச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணால் 1 லட்சம் லாபம் வந்தோடனே இந்த 6 லட்சத்துக்கு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி வடிவமைக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்படி வடிவமைச்சா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்னா மேலும் 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 வந்து ரிட்டர்ன் வரும், நிறையா ரிட்டர்ன் வரும். இப்போ என்னுடைய கேபிட்டலுக்கு பாருங்கள், கிட்டத்தட்ட வாரம் இல்லைன்னா 2 வாரத்துக்கு ஒரு முறையாவது என்ன ஆயிருக்குன்னா வந்து எனக்கு வந்து கூட்டு லாபம் வரும். நான் வர்ற லாபத்தை மறுபடியும் என்ன பண்ணிடுவேன்னா வந்து புது ஸ்ட்ராட்டஜியில் போட்டுருவேன். அது மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா வர்ற லாபத்தை நீங்கள் இன்னொரு ஸ்ட்ராட்டஜியில் போட்டிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு லாபம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது கூட்டு லாபம் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பெரும் அளவில் சம்பாதிக்க முடியும். ஆக இதை பற்றி கூட நான் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள். என்னோடய பேஸ்கெட் சைஸ் எப்படி, ஏன் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் ரிட்டர்ன் அதிகமாக வருது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து விரிவாக சொல்லியிருக்கிறேன் ஒரு காணொலியில், நீங்கள் போய் பார்க்கலாம். அதை டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அதிகமான லாபம் சம்பாதிக்கிறதுக்கு அதிகமான ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லா கேபிட்டலுக்கும். இந்த மாதிரி ஒரு 6 வழிமுறைகள், அதீத லாபத்துக்கு ஒரு 6 வழிமுறைகள் தான் இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்தினாலே போதும், உங்கள் ரிட்டர்ன் எங்கேயா போயிடும். உங்கள் ஸ்ட்ராட்டஜியில் எங்கே வேணாலும் இதை பயன்படுத்தலாம். இதை தான் என்னோடய பயிற்சி வகுப்புல நான் வந்து பெரும்பாலான இடங்களில் நான் சொல்லிக் கொடுக்குறேன். தமிழில், இது சென்னையில் தமிழில் நடக்குது, மற்ற நகரங்கள் ஆங்கிலத்தில் நடக்குது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் வந்து நீங்கள் கலந்துக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பெரிய பெரிய ட்ரேடர்லாம் எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாரம் கொஞ்சம் கொஞ்சமாக லாபம் சம்பாதிச்சு வருட கணக்கில் வந்து எவ்வளோ பணம் எப்படி சம்பாதிக்காங்க அப்படின்னு. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.